ஆ பசங்க வந்துட்டாங்க சார். ஏன் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம். உங்களை நம்பி தான் அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க சார். என்னை நம்பி அனுப்பி வச்சிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என் ஃபீஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்கனால என்னால் ஃப்ரீயாலாம் வாதாட முடியாது. பிரச்சனை மட்டும் எப்படியாச்சும் தீர்த்து வச்சிருங்க மேடம். உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தரேன். தெரியும் சார், நான் சும்மா கேட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மேம், நீங்கள் திருநங்கையா? ஆமாம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை மேம், அப்பா உங்களை பற்றி எதுவுமே சொல்லல, அதான் கேட்டேன். கவலைப்படாதீங்க. என்னால் ஒரு பையனாகவும் யோசிக்க முடியும், ஒரு பொண்ணாகவும் யோசிக்க முடியும். ஸோ மற்றவங்களை விட உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் ஈஸியாக புரிஞ்சுப்பேன். ஓகே மேம், சாரி கேட்டதுக்கு. ஃபோனில் ராஜாமணி சார் தான் பேசினார். அவருக்கு நீங்கள் விவாகரத்து பண்ணுறதுல விருப்பமே இல்லை. எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன ஐயரா உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு? நான் ஒரு அட்வொகேட். சட்டத்தில் இருக்கிற ஓட்டை யூஸ் பண்ணி உங்களை பிரிச்சு ஓட தான் பார்ப்பேன். இல்லைன்னா ஏன் பொழப்பு ஓடாதே. என்னாச்சு உங்க கைக்கு? ஏன் கட்டுப்பட்டிருக்கீங்க? அப்பா உங்ககிட்ட ஃபோனில் எல்லாமே சொல்லியிருப்பாரு மேம். அவங்க கிட்ட நான் எதுவும் கேட்டுக்கல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்க கதையை சொன்னா ஒன்று பெத்த பிள்ளைக்கு சாதகமாக பேசுவாங்க, இல்லை மருமகளுக்கு சாதகமாக பேசுவாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாயை திறந்து பேசுங்கப்பா, அப்பதான் என்னால வாதாட முடியும். நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போலினா தான் ஆச்சரியம். சண்டை சச்சரவு இல்லாத வீடு எங்க இருக்கு? இதுக்கு போய் யாராச்சும் டிவோர்ஸ் வரைக்கும் வருவாங்களா? நாங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கல. பின்ன ரோட்ல சண்டை போட்டீங்களா? பாக்ஸிங் ரிங்ல. பாக்ஸிங் ரிங் இல்லையா? ஆமா மேடம், என் பேர் அனு. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், நேஷனல் லெவல் சாம்பியன். என்னம்மா சொல்ற? நீ பாக்ஸரா? நம்பவே முடியல. பார்க்க ரொம்ப அமைதியா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கியேம்மா. மேம், அவள் பார்க்க தான் அமைதியாக இருப்பா, உங்களுக்கு சொன்னா புரியாது. இதை பாருங்க. அச்சச்சோ, இவ பாக்ஸர் இல்லை மேம், ரவுடி, பொம்பளை ரவுடி. அம்மாடி, நீ என்ன ரவுடி பேபியா? புருஷன் கூட பார்க்காம பொழந்தெடுக்கிற? மேடம், இது ஒரு ஸ்போர்ட். ஸ்போர்ட்ஸ்ல லவ்வுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஐயோ, என்ன மிரட்டாதம்மா, பயமா இருக்கு. நீ கொஞ்சம் போய் வெளியில இரு. தம்பி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கியா? அப்படியே போடி. ஏன் மேம்? சாரிப்பா, சாரி. அடி கொஞ்சம் பலமும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் மேம், ஆனால் உள்காயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல தானே வரும். இந்த வீடியோ ஆதாரமா வச்சு எனக்கு எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க மேம், ப்ளீஸ். தம்பி, நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணது பாக்ஸிங் ரிங்குக்குள்ள. அங்க வயலன்ஸ் தான் ஸ்போர்ட்ஸே. மேம், தயவு செஞ்சு எனக்கு எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க மேம். என்னால அவ கூட வாழ முடியாது மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம், வாங்கி ப்ளீஸ் தரேன், ப்ளீஸ். வாங்கி தரேன். டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா தானே நீ எனக்கு ஃபீஸ் கொடுப்ப. கொஞ்சம் ஷார்ட்டா உன் ஃபிளாஷ்பேக் என்னன்னு சொல்லு. மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னப்பாச்சு சொல்லு. அது அது எப்படி சொல்றது? என்னப்பாச்சு? எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சு மேம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்க மேம். அப்படி என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் 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 மட்டும் தான் மேம் குடித்தேன். குடிச்சிட்டு நான் அங்கே போய் நின்னேன். என்னாலுமே பார்த்தீங்களா, என்னால் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல மேம். தயவு செஞ்சு எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருங்க மேம். என்னால அவ கூட வாழ முடியாது மேம். அச்சச்சோ, பாவம். சும்மா இருங்க மேம். சாரிப்பா. உன் மனசுல இருக்கிற வலியை விட உன் உடம்புல இருக்கிற வலி அவ்வளோ பெருசு இல்லைன்னு நினைச்சேன்.
யூ கண்டினியூ. மேம் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க தான் சொல்லணும். ஆமால. ஆ. இதோ வா. வாங்க வாங்க. என்ன எழுதுறாங்க? ஏதோ நோட்ஸா இருக்கும். உன் கதைய 1 லைன்ல சொல்லணும்னா ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையே நாசமாக்கிருச்சு. கரெக்டா? ஆமா மேம். அவள மனுஷியே கிடையாது மேம். ராட்சசி, பொம்பளை சைக்கோ. அந்த பொண்ணு பாக்ஸர்னு தெரிஞ்சு ஏன்பா கல்யாணம் பண்ண? இது வெளியில போற ஓனனை தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையாலாப்பா இருக்கு. மேம் சத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பாக்ஸ்ன்ற விஷயமே எனக்கு தெரியாது. பேங்க்ல வேலை பார்க்கறான்னு தான் சொன்னாங்க. நானும் கவர்மெண்ட் ஜாப் ஆச்சேன்னு ஓகே சொல்லிட்டேன். ஆனா கடைசியில அந்த ஜாபே அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோடால தான் மேம் கிடைச்சிருக்கு. ஐயோ, எனக்கு வேணவே வேணாம் மேம். எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பாப்பா. ஒரு ஆம்பளை மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும். நீ என்ன பண்ற? வெளியில போய் வெயிட் பண்ணு. அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு என் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவா. சரி மேம், வெயிட் பண்றேன். மேம் எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் இருக்கேன். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். தேங்க் யூ மேம். டேய், அந்த பாக்ஸர் பொண்ண வர சொல்லுடா. எல்லா பொண்டாட்டிக்கும் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா வாய்ப்பு கிடைக்காது. உன் விஷயத்துல போட்டு பொழந்திருக்கியேம்மா. ஏமா உனக்கு இந்த கொலவெறி? மேடம், ம். எனக்கு ராம்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அவனை கெடுத்ததே அவங்க அம்மா தான். கல்யாணம் ஆன முத ராத்திரி 1000 கனவோட என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தேன். அப்ப அவ எப்படி வந்தான் தெரியுமா? அத்தை, ஏய், தூங்கிட்டு இருந்தியா? இல்ல அத்தை. அப்புறம் ஏன் கதவு திறக்க இவ்ளோ லேட் ஆகுது? அது யாருக்கிட்டமா தனியா பேசிட்டு இருக்க? நீ என்ன லூஸ்? டேய், 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 பாத்துடா. சரி. நில்லுடா, நில்லு. நில்லு சொல்றேன்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? டேய், 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 லூசு மாதிரி பேசாதடா. வாயை மூடுடா. வாயை மூடு. அமைதியா இரு. சாரிமா. குடிச்சிருக்காரு அத்தை. ஆமா, பார்த்தா தெரியல. நல்ல நாள் அதுவும் அந்த சனியத்தை வாயில ஊத்திட்டு வந்து குழன்னு வந்து நிக்கிறான். விரச கெட்டவன். அத்தை, மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. குடிக்கிறதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கமா? இந்த காலத்துல பொண்ணுங்க கூட தான் குடிக்கிறாங்க. ஏதோ கல்யாணம் ஆன சந்தோஷத்துல என் புள்ள இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிச்சிட்டான். கேள்வி கேட்டுட்டு இருக்க? முதல்ல இவனை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போ. அத்தை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத்தை. இன்னைக்கு கூட இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு, தப்பா இல்ல? ஏய், சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு மாமியார் கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? உன் ஆசையெல்லாம் என்கிட்ட தான் வந்து சொல்வியா? இவனை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வை. கொஞ்ச நேரத்துல நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். டேய் 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 டேய், நில்லுடா. ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. நில்லுடா. ஏய், என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? உள்ள கூட்டு போனேன். இடி விழுந்த மூஞ்ச வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் குடிக்க தான் செய்வாங்க. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவ தான் பொம்பளை. கொஞ்சம் கம்மி தான். இங்க பாரு, நாங்கெல்லாம் இத்தனை வருஷமா வாழல. புதுசா கேள்வி கேட்க வந்துட்ட? முதல்ல இவனை உள்ள கூட்டு போ. நீ கத்துக்கணும். டேய், வாயை மூடுடா. உன்னாலதான்டா இவகிட்ட அசிங்கப்படுறேன் நானு. வாயை மூடு, போ. டேய், புடிடி. உள்ள கூட்டு போ. ஏய், போடா. ஏய், போடா உள்ள. அம்மா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தாராம். சாரி.
எங்க பாட்டி முன்னாடியே வாந்தி எடுத்துருக்கான். அதுக்கு எங்க பாட்டி செருப்பால அடிச்சிருக்கு. அதுவும் சாதா செருப்பு இல்ல, பிஞ்ச செருப்பால அடிச்சு. தூங்கிட்டு இருக்கானா? நைட்டெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல? நைட்டு படுத்தவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. நடுவுல 2 வாட்டி வாந்தி வேற. நாத்தம் குடல புடுங்குது. எதுவும் இல்லையா? சரி சரி, உங்க வீட்ல யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லு. பொம்பளைங்க தான் குடும்பத்தை இழுத்து பிடிக்கணும், புரியுதா? சரி, நீ போய் தலை குளிச்சுட்டு வந்துரு. அன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கை நாசமா போனதை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் மேடம். எனக்கு குடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. ஏதோ கல்யாணமான சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா? மேடம், அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்ட்டி தான் மேடம். அன்னைக்கு காமிச்சது வெறும் ட்ரெய்லர் தான். அவனால குடிக்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. கதவு பூட்டலையா? சாரி. குட் நைட். ஓகே, he was studying. I also study. Education is very important. அத்தை, உங்க பையன் வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்றது? கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அத்தை. அருவருப்பா இருக்கு எனக்கு. என்னது அருவருப்பா இருக்கா? உன் புருஷன் தானே. நாளைக்கே என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்பவும் இப்படிதான் அருவருப்பா இருக்குன்னு சொல்வியா? இங்க பாரு, குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. போ, போய் க்ளீன் பண்ணு. இந்த நேரத்துலலாம் அவங்களுக்கு புள்ள தப்பு ஏதாவது செஞ்சா மட்டும் ஏன் புருஷன்? எங்க அத்தையோட நியாய தர்மம் அந்த கடவுளுக்கே பொறுக்காது. டெய்லி அவன் குடிச்சிட்டு வந்து எடுக்கிற கேவலத்தை என் கையால க்ளீன் பண்ண வச்சாங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. அவன் வேலை வெட்டிக்கு எதுக்கும் போறது இல்லையா? குடிக்காம ஐயோ வரல வச்சிருவோம். வாட வரலன்னு நினைக்கிறேன். ஏங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போலான்னு இருக்கேன். பார்ட் டைம்க்கா? சந்தோஷம், போயிட்டா. பொண்டாட்டி புதுசா பார்ட் டைம் ஜாப் போறேன்னு சொல்றாளே, என்ன வேலைன்னு கூட கேட்கல மேடம். ஆனால் உனக்கு ஃபுல் டைம் ஜாப் போகிறதுக்கே டைம் பத்தலையா? இதில் எப்படி பார்ட் டைம் ஜாப்? இல்லைங்க, ஃபுல் டைம் ஜாப் பணத்துக்காக போறேன். ஆ. பார்ட் டைம் ஜாப் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை. அது போனா நான் சந்தோஷமா இருப்பேன். அதான் போலான்னு. அப்படியா? ஓகே, போயிட்டா. நல்லபடியாக போயிட்டு வா. எப்போ மாற்றாலே கை வேற நடுங்குது. அப்புறம் ஆ, உங்களுக்கு மேரேஜ் லீவ் இன்னும் முடியலையா? எப்போ ஆஃபீஸ் போவீங்க? ஆஃபீஸா? எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே. நீங்க ஐடில வேலை பார்க்கறதா அத்தை சொன்னாங்க. இதெல்லாம் வேற சொல்லிச்சாங்க அம்மா. இங்கே பாரு, நான் டிகிரியே முடிக்கல. நானும் எங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். நீ கீழே போ, நான் அப்புறம் வரேன். நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டான். அத்தை, உங்க பையன் வேலைக்கு போலியா? பொண்ணு பார்க்க வரும்போது ஐடில வேலை பார்க்கறாரு, 50,000 சம்பளம் சொன்னீங்க. அது வேலைக்கு போயிட்டு தான் இருந்தான். இப்பதான் கல்யாணத்துக்கு லீவ் தரலன்னா அந்த வேலையை விட்டான்.
அது மட்டும் இல்ல, சீக்கிரமாவே அவன் ஃபாரினுக்கு போறான். பணம் எல்லாம் கூட கட்டி முடிச்சாச்சு. இன்னும் 3 மாசத்துல விசா வந்தா அவன் கிளம்பிடுவான். பொய் சொல்லாதீங்க அத்தை. அவர் இன்னும் டிகிரியே முடிக்கல. குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. அது ஐயோ. வீடு சொந்த வீடுன்னு சொன்னீங்க. இதாவது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? ஏய், என்னடி என்ன குரல வசதி பேசுற? ஏன் சொந்த வீடு இல்லைனா தாலி அறுத்து போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவியா? நான் எல்லாம் என் மாமியார் முன்னாடி சத்தம் போட்டு கூட சிரிச்சது இல்ல. அதுதான் மரியாதை. என்னமோ மிரட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. அத்தை, அவர் இன்னும் டிகிரி கூட முடிக்கல. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திருக்கீங்க. பொய் சொல்லிருக்கீங்க. ஆமா, பொய் சொன்னோம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க பொய் சொல்லல? உங்க அப்பா கூட தான் சீர் சன்னத்தி 5 3 அடுக்கா தரேன்னு சொன்னாரு. கொடுத்தாரா? 25 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாரு. வெறும் 3 பவுன் நகையை போட்டு அனுப்பி விட்டாரு. நாங்க வாய மூடிட்டு இல்ல. அத்தை, நீங்க பேசுறது வரதட்சணை, நான் பேசுறது வேலை. வாழ்க்கையில எல்லாத்தையும் விட முக்கியமே வேலை தான். வேலை இல்ல. இப்ப என்ன பண்ண போற? நீங்க பொய் சொன்னீங்க, நாங்களும் பொய் சொன்னோம். பொய்க்கு போய் சரியா போச்சு. கவர்மெண்ட் வேலைக்கு போற திமிர்ல மாமியாரையே எதிர்த்து பேசுறியா? வாழ்க்கையில இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஜாக்கிரதை. இங்க பார், என் புள்ளைக்கு எப்ப பிடிக்குதோ அப்பதான் வேலைக்கு போவான். நீ வேணா அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வா. அது வரைக்கும் உங்க அம்மா வீட்டே போய் இரு. போ. நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? குப்பை வண்டி வந்திருக்கு, குப்பை எடுத்துட்டு போலான்னு. போங்க. நீ கவலைப்படாதம்மா, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. எல்லாம் தலை விதி. சின்ன வயசுல அவன் நல்லா படிச்சிட்டு இருந்தவன்மா. இவதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. அப்புறம் நாங்க சொன்ன எல்லாமே பொய் இல்ல. இந்த வீடு, மெடிக்கல் ஏஜென்சி, ஊர்ல இருக்க நிலம் எல்லாம் நம்மளோடது தான். என்ன கொஞ்சம் கடன் இருக்கு, அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருமா. புள்ள தருதலையா இருந்தாலும் காலகாலத்துல பசங்களுக்கு பெத்தவங்க பண்ண வேண்டியதை பண்ணித்தானே ஆகணும். அதனாலதாம்மா இந்த பொய் பித்தலாட்டத்துக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். ஒரு பொண்ணோட கனவு, ஆசை, லட்சியம், இது எல்லாத்தையும் கல்யாணம்ன்ற பேர்ல நாசம் பண்றதுதான் வாழ்க்கைனா நான் என்ன பண்றது சொல்லுங்க? என் வாழ்க்கையில என்ன பெத்தவங்கனாலே எனக்கு சந்தோஷம் இல்ல, என் புருஷனாலே எனக்கு சந்தோஷம் இல்ல. பொய், பித்தலாட்டம், குடும்பமாமா இது? தப்பெல்லாம் அவங்க மேல வச்சுட்டு உன்னை விட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம். இரு, நான் இதுக்கு ஒரு கேஸ் தனியா போடுறேன். டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். அந்த வீட்ல எனக்கு ஆறுதலா இருந்ததே என் மாமனார் மட்டும்தான் மேடம். அவரும் தாமா உன்னை சேர்ந்து ஏமாத்திருக்காரு. இந்த கல்யாணமே தப்பான கல்யாணம். நான் எப்படி பார்த்தா நீ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். நானும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் மேடம். அப்படி மட்டும் பண்ணிட்டா நான் எங்க போறது? ஒரு பொண்ணால ரோட்ல படுத்து தூங்க முடியுமா? கடைசியா கடவுளா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு வாழ பழக ஆரம்பிச்சிட்டேன். நான் 35 வருஷமா நரம்பு தேய இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும். கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க மருமக கையால சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏன் அருமை என்னன்னு தெரியும். இங்க இவ்ளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அத பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்காக ஒரு வார்த்தை கூட என் புருஷன் பேசல. நான் பேசினதை சண்டையா மாத்தி எல்லா வேலையும் என் மாமியார் இதான் சாக்குன்னு என் தலையில கட்டிட்டாங்க. நான் காலையில எழுந்து வேலைக்கு போகணும், அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சமைக்கணும். ராம் வீட பாரா மாத்தி டெய்லி குடிச்சிட்டு இருப்பான். ஆனா எங்க மாமியார் ராம எதுவும் சொல்ல மாட்டாங்க. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. சீக்கிரம் செய். குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை.
செல்லம், எதுக்கு கத்துற? நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன். 6 மாசம் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. என் பொறுமைக்கும் ஒரு நாள் முடிவு வந்துச்சு. என்னங்க என்னங்க ம். ஒரு நிமிஷம் வாங்கல. கிஸ் பண்ணணுமா? வரேன். போட்டு என்னடி கிஸ் பண்ண போறேன்? தெரியும். அதுவுமே கியூட்டா தான் இருக்கு. கிஸ் பண்ண தானே போற? சூப்பர்மா, கையை கொடு. நீ செஞ்சதுதான் கரெக்ட். அப்புறம் என்னாச்சு?